இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாம தான் வீட்ல சமைச்சிட்டோம்ல, ஒரு 8 போய் அவளுக்கு கொடுத்துட்டு வந்தா நீங்க என்ன குறைஞ்சிடுவீங்களா? அவ்வளவு அக்கறை இருந்தா வேற யார்கிட்டயாவது கொடுத்து விடுங்க. இல்லனா உங்க சின்ன பையன் இருக்காருல்ல, அவரு மாப்பிள்ளலாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க. நான் சொன்னா அவங்க செய்வாங்க. அதுவும் ஜானகிக்குன்னா மறு பேச்சு பேசாம கொண்டு போய் கொடுப்பாங்க. நீங்க தான் இப்படி இருக்கீங்க. பரவாயில்ல, நீங்க போகலன்னா ஜானகி சாப்பாடு போகாதுன்னு நினைச்சிட்டீங்களா? எப்படியாவது யாரையாவது வர வச்சு நான் கொடுத்து விடுவேன். சரி செய்யுங்க, அதனால எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அம்மா, அம்மா அந்த கேரியரை கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுக்கிறேன். என்னது நீயா? நீ கொண்டு போய் கொடுக்க போறியா? வேண்டாம்ப்பா, நீ முன்னாள் தலைவரு, பஞ்சாயத்து தலைவரு, தர்மகத்தாவா வேற இருக்க. நீ கொண்டு போய் கொடுத்தா ஆளுக்கு கேலியா பேசுவாங்கப்பா, வேண்டாம். நான் சீனுவையோ கதிரியோ போன் பண்ணி கேட்டு பாக்குறேன். அப்படி அவங்க வரலன்னா இன்னைக்கு ஒரு நாள் அவ ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடட்டும். மா, நாம என்ன பண்ணாலும் இந்த ஊர் எதையாவது பேசிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட முடியாது. நான் தலைவரா இருந்த போது எத்தனை தடவை ஜானகி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்திருக்கா. என் கூடவே இருந்து பரிமாறி சாப்பாடு வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் அதை செய்யக்கூடாதாமா? இதுல என்ன ஏற்றத்தாழ்வு இருக்கு? நேத்து அந்த பதவியில நான் இருந்தேன், ஜானகி செஞ்சா. இன்னைக்கு அவ அந்த பதவியில இருக்கா, நான் செய்கிறேன். இதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். மா, ஜானகி இந்த வீட்டுக்காக எவ்வளவோ தியாகங்களையும் சிரமங்களையும் பட்டிருக்கா. அவளுக்கு ஒரு வேலை செய்யணுங்கிறப்போ மத்தவங்களுக்கு யாருக்கும் மனசு வரலன்னாலும் நாமளும் அப்படியே இருக்க முடியாதுமா. நான் போய் கொடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிப்பா. பாத்தீங்களா, நீங்க போக மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனா அவ புருஷனை எடுத்துட்டு போறான். இதுல இருந்து கத்துக்கங்க. ரொம்ப சுயநலமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடும்.